வெல்கம் ஏஜே மேக்ஸ். எடுத்துக்காட்டு 6.21. இது ஒரு முக்கியமான 5 மார்க். இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இங்கே 2 கப்பல் இருக்கு. ரெண்டும் கலங்கரை விளக்கம் இதுன்னு வச்சுக்கோங்க. இதில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு 2 பக்கங்களிலும். அடுத்து இரு கப்பலில் இருந்தும் கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 30 டிகிரி 45 டிகிரி. இந்த கப்பல்லேருந்து 30 டிகிரி, இங்கே 45 டிகிரி. இதுவும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர்னு அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. அப்போ நம்மகிட்ட இந்த கப்பலுக்கு இடையே உள்ள தொலைவு கேட்டிருக்காங்க. அதாவது பிடி ஈக்குவல் டு என்ன? இதான் கொஸ்டின். ஓகேயா? இப்போ நம்மகிட்ட பாருங்களேன், இதில் இங்கே இங்கே செங்குத்தாக இருக்கிறனால இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி. இப்போ 2 செங்கோண முக்கோணம் கிடச்சிருக்கு. இதை ஒன்றுன்னு வச்சுக்குவோமா? இதை 2வது செங்கோண முக்கோணம்னு வச்சுக்கலாம். நமக்கு தனித்தனியாக 2 செங்கோண முக்கோணத்தில் இருந்து நம்ம பிசியை இதில் கண்டுபிடிக்கலாம். இங்கே சிடியை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு பிடி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? அப்போ இங்கே பாருங்கள், இதில் நமக்கு 90 டிகிரிக்கு ஏத்தாப்பில் இருக்கிறவங்க இங்கே கர்ணம். அப்போ இந்த கர்ணத்தில் இங்கே பாருங்கள் 30 டிகிரி தீட்டாவுக்கு ஏத்தாப்பில் இருக்கிறவங்க எதிர்பக்கம். அப்படித்தானே? அப்போ நமக்கு யார் வேணும்? இந்த பிசி. அப்போ இந்த பிசிங்கிறவங்க யார்? அடுத்துள்ள பக்கமாக இருப்பாங்க. நமக்கு இவங்க தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு என்ன தான் வேணும்? இது கொடுத்துருக்காங்க, இது கேட்டிருக்காங்க. ஸோ இதை விட்டுருங்க. அப்போ முக்கோணம் ஏபிசியை மட்டும் எடுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு முக்கோணமாக. இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்? முக்கோணம் ஏபிசியிலேருந்து நமக்கு டீட்டா தெரியும். டீட்டாங்கிறது 30 டிகிரி. அப்புறம் ஏசி தெரியும். ஏசி எவ்வளவு? 200 மீட்டர் அப்படிங்கிறது தெரியும். நமக்கு அடுத்துள்ள பக்கம் தான் வேணும். அப்போது நம்ம இதில் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் மட்டும்தான் வேணும்னா யாரை தான் யூஸ் பண்ணுவோம்? முக்கோண விகிதம் வந்து tan தீட்டா யூஸ் பண்ணாலே போதும். tan தீட்டா ஈக்குவல் டு நமக்கு தெரியும் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கங்கும்போது tan 30 டிகிரி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அந்த 30 டிகிரியை எழுதிக்குவோம். எதிர்பக்கம் என்ன? 200 மீட்டர் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவை இந்த பிசி தான் ஃபஸ்ட்டு. அப்போ பிசின்னே வச்சுக்குவோமே. இப்போ tan 30 டிகிரிங்கிறது 1/√3 அப்படின்னு தெரியும். ஈக்குவல் டு 200 பை பிசி. இப்போ பிசி அங்கே கொண்டு போயிடுவோம். √3 இந்த பக்கம் வந்துடும். அப்போ பிசி ஈக்குவல் டு 200√3. பிசியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு யார் தெரியும்? பிசி நமக்கு தெரியும். ஓகே, பிசி அப்படியே வச்சுக்கலாம். இனிமேல் இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிடுவோம். முக்கோணம் ஏசிடி. அப்போ முக்கோணம் யாரை எடுத்துக்கிறோம்? ஏசிடி. இதுலேயும் பாருங்கள், இங்கே 90 டிகிரி, இங்கே கர்ணம். கர்ணம் தேவையில்லை, நமக்கு கேட்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை. இங்கே சிடி தான் வேணும். இங்கே ஏசி நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம சிடி வேணுன்னா எதிர்பக்கம் இங்கே அடுத்துள்ள பக்கம் தான் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? tan தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்ளை பண்ணலாமா? tan எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்க? இங்கே 45 டிகிரி. 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் எவ்வளவு? 200 இல்லையா? அப்புறம் பை அடுத்துள்ள பக்கங்கிறவங்க சிடி. இப்போ 45 டிகிரிங்கும்போது 1 இல்லையா? 200 பை சிடி. எனக்கு சிடி தான் வேணும். சிடியை ஒரு பக்கமாக கொண்டு வர்றேன். அப்போ என்ன வரும்? 200 தான் இருக்கும். இப்போ சிடியும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? 2 பேரும் தெரிஞ்சுட்டாங்க. இனி எனக்கு வேண்டியது பிடி. பிடிங்கிறவங்க யார்? பிடி ஈக்குவல் டு பிசி. பிசியும் சிடியும் சேர்ந்தது தான். சிடியும் சேர்ந்தது. அப்போ பிசி ஏற்கனவே வச்சுருக்கோம். 200√3 ப்ளஸ் 200. இல்லை யாரை வெளியே இப்போ 200 காமனாக வெளியே எடுத்துருவோமா? வெளியே எடுத்துட்டோம். அப்போ யார் உள்ளே இருப்பா? √3 ப்ளஸ் 1. 200 வெளியே வந்துருச்சு. இப்போ √3க்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. √3 வேல்யூ என்ன? 1.732 ப்ளஸ் 1. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 200 இன்ட்டு 2.732 இல்லையா? 1 + 1. ஓகே, இப்போ நமக்கு 200ஆல் இதை பெருக்கணும். 2 ஜீரோவை போட்டு வச்சுக்குவோம். அடுத்து 2ஆல் பெருக்கினாலே போதும். 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14க்கு 4 பேலன்ஸ் இருக்கும், 1 பேலன்ஸ் இருக்கும். அப்போ 2 2s are 4 + 1 5.
ஓகேயா? எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 டிஜிட் தள்ளி. இந்த 2 ஜீரோவும் போயிருவாங்க. அப்ப என்னதான் இருக்கும்? 546.4 மீட்டர். இவங்க தான் யாரு? பிடி. பிடிங்கிறவங்க யாரு? 2 கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு. இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. என்னது? நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் 546.4 மீட்டர். இது ஒரு முக்கியமான சம்மு, நல்லா பார்த்துக்கோங்க.